அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இருக்கிறது வந்து சத்கோல் ஹிமாலயன் ஆசிரமில் மெடிடேஷன் ஹாலுக்கு வெளியில் இருக்கோம். இப்போ மெடிடேஷன் ஹால் இது வந்து பழைய முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் மெடிடேஷன் ஹால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கறதுக்காக மெடிடேஷன் ஹாலுக்கு போகிறோம். மெடிடேஷன் ஹாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சோலார் பேனல்ஸ் போட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இதுதான் மெடிடேஷன் ஹாலுக்குள்ள வெளியில் உள்ள பகுதி. இன்றைக்கு தேதி வந்து 24 செப்டம்பர் 2022. காலையிலேருந்தே இதே மேகமூட்டமாக இருந்து இப்போது மிஸ்ட் இருந்தது, மழை இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து மிஸ்டெலாம் இல்லை, மழையும் இல்லை, மேகமாக இருக்குது. இப்போது மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இதுதான் மெடிடேஷன் ஹால். ஜஸ்ட் உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். ஹாலோட முதல் பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் இங்கே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா, சிலர் வந்து ரொம்ப குரட்டை விடுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களாம் இங்கே உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஒரு லாக்கர்ஸ், இங்கே வந்து கையெழுத்து போகிறதுக்கான புக்ஸ் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது இங்கே வந்து லாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வரும்போது மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே மொபைல்லாம் கொண்டு போகக்கூடாது. எந்த காரணம், மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்கே வச்சுட்டு போயிடணும். மழை நம்மளுடைய வச்சுக்கூடிய திங்ஸ் எல்லாமே வெளியில் வைக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து சிக்னேச்சர் போகிறதுக்காக நோட் புக் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் தங்கினாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம இங்கே இது பண்ணணும். இப்போ ஒரு 2 சைடுமே லாக்கர்ஸ் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே லாக்கர்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்புறம் உள்ளே என்ட்ராகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி பழைய மெடிடேஷன் ஹாலுக்கும் இப்போ ஒரு ரெனிவேட் பண்ண மெடிடேஷன் வித்தியாசம் நிறையா இருக்குது. சேர்ஸ்லாம் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக சேர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா உட்கார்றதுக்கு. இது மெடிடேஷன் ஹாலோட சேர்ஸு. கம்ப்ளீட்டாக நம்ம மெடிடேஷன் ஹால் எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நாம் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பெண்கள் உட்காரக்கூடிய பகுதி. அந்த பக்கம் வந்து ஆண்கள் உட்காரணும். சேர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் வித்தியாசம் இருக்கும். பெண்கள் உட்கார்ற சேர் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, ஆண்களுக்கு வந்து ஒயிட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே முன்னாடி நகர்ந்து வர்றோம். மெடிடேஷன் ஹாலோட முன்பகுதிக்கு வர்றோம். முன்னே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிலர் வந்து மெடிடேஷனில் உட்காரதுக்கு பிரியப்படுறவங்களுக்காக இங்கே உட்காரதுக்காக போடப்பட்டிருக்கிறது. சிலர் வந்து குஷன் சேர் வேணுங்கிறதுக்காக கீழே கொஞ்சம் குஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மேலே மேடை, அதில் மேலே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. மாஸ்டரோட லைவ் டெலிகாஸ்ட் எல்லாமே அது வழியாக டெலிகேட் பண்ணுவாங்க. இங்கே போடப்பட்டிருக்க சேர் வந்து இங்கே சிட்டிங் கொடுக்குற ப்ரெசப்டருக்காக. மாஸ்டர் வந்தாருன்னா மாஸ்டர் அதுக்கு மேலே அவருக்கு சேர் போட்டு அங்கே அவர் கொடுப்பாங்க. இதுதான் இந்த மெடிடேஷன் ஹாலோட ஃபுல் வியூ. சைட்லலாம் உட்காருவாங்க. ஜென்ரலாக வந்து பெண்கள் ஒரு சிஸ்டர் கூட வந்து இங்கே உட்காந்துருக்காங்க மெடிடேஷன். ஏன்னா மெடிடேஷன் ஹால் வந்து இப்போ வந்து எப்போவுமே ஃபுல்லி ஓப்பன், கம்ப்ளீட்டாக ஓப்பனில் தான் இருக்கும் மெடிடேஷன் ஹாலு. ஸோ இதில் உள்ள வந்து யார் வேணாலும் எப்போனாலும் வரலாம், எந்த டைமும் வரலாம். எனி டைம் மெடிடேஷன் ஹாலில் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்காக பர்மிட் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது. மெடிடேஷன் ஹால் வந்து அந்த டைமுக்கு மட்டும்தான் உள்ளே போகணுன்றதுக்கு. மெடிடேஷன் ஹாலை பொறுத்த வரைக்கும் இங்கே உட்காந்து யாருமே வந்து க்ளீனிங் பண்ணக்கூடாது. சத்கோலை பொறுத்தவரையிலே மெடிடேஷன் ஹாலில் எந்த காரணம் கொண்டும் க்ளீனிங் பண்ணக்கூடாது. நாம் வந்து மெடிடேஷன் எப்போனாலும் வந்து பண்ணலாம். நமக்கு எந்த நேரம் அந்த சத்சங் டைம் மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களையும் நாம் வந்து இங்கே மெடிடேஷனுக்கு வந்து நம்ம இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். வெளியில் சேர்ஸ் போடப்பட்டிருக்கும். சிலர் ரொம்ப வந்து குரட்டை விடுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து முடிந்த அளவுக்கு வெளியில் உட்காந்துறது நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்ட விஷயம். இது வந்து ரெனிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கப்போர்ட்ஸ் இது எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்ஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து நல்ல நியூ சேர்ஸ் எல்லாமே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து இறங்கி போகிற வழி இது. நம்ம கீழே போனோம்னா நம்ம மாஸ்டர் காட்டேஜ் வரும். அதுக்கப்புறம் இப்படி வெளியில் உள்ள வழி மெடிடேஷன் ஹாலை விட்டு சைடு வெளிப்புறமாக நம்ம அப்படி போனோம்னு வச்சுக்கோன்னா பக்கத்தில் சுற்றி நடக்கிறதுக்கான வழிகள் இருக்கிறது. அது வழியாக நம்ம போகும்போது சில வியூக்கள் நம்ம அங்கே பார்க்க முடியும். மெடிடேஷன் ஹாலிலிருந்து கீழே இருக்கக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க முடியும். கீழே இந்த பாதை வந்து இங்கே தெரிகிற பாதை வந்து இதுக்கு கீழே நேராக லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்கு போகிறதுக்கான ஒரு பாதை.
இந்த பாதையில் ஓரமாக அப்படியே வெளியில் வந்தோம்னா நம்ம மெடிடேஷன் ஹாலை சுற்றி உள்ள பகுதி வெளியில் எப்படி இருக்குன்ற கண்டிஷன் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்லா இந்த வியூஸ் எல்லாமே நல்லா பார்க்க முடியும். ரொம்ப அருமையாக இருக்கும். கீழே அந்த ஒரு ரோடு கூட ஒன்று தெரியும். அந்த பாதையில் வந்து ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது, பிங்க் கலர் பில்டிங் கீழே ஒரு ரோடு வரும். அந்த ரோடு வந்து சத்கோல் வர்றதுக்காக நம்ம ஒரு வழி பாதை தான் அது. அந்த ரோடு ஆக்சுவலாக சத்கோலுக்கு இங்கே வராமல் கீழ் நோக்கி அந்த ரோடு போய் அல்மரா போகிற ரூட் அது ஆக்சுவலாக. அது இப்போ நம்ம வந்துருக்கு இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இது எது அங்கே ஆப்போசிட்டில் 2 பச்சை பில்டிங் தெரியும். அதில் ஒரு பச்சை பில்டிங் வந்து அபியாசியோட பில்டிங் வீடுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி சாரிஜி மாஸ்டர் வந்து அங்கே ஸ்டே பண்ணுவார். இது நம்ம மெடிடேஷன் ஹால்லேருந்து வெளிப்புறமாக தெரிகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பகுதி ப்ளூ கலர்னு பாருங்கள். இந்த பகுதி வந்து பாபுஜியோட ஸ்டாச்சு இருக்கிற இடம். இங்கே தான் அந்த பெல், அது பக்கத்தில் தான் பெல்லும் இருக்குது. பாபுஜியோட ஸ்டாச்சு இருக்கிற இடம். அப்படியே திரும்ப நடந்து நான் வெளியில் வர்றேன் நான். ஸோ சத்கோல் ஹிமாலயன் ஆசிரமம் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அந்த மெடிடேஷன் சென்டர், அதை நம்ம உட்காந்து எப்படி பயன்படுத்துகிறோன்றதுக்கான இது ரினிவேட் பண்ண மெடிடேஷன் ஹாலை இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எனவே தான் நம்ம அதை ஒரு முறை எல்லாருக்கும் அதை காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மெடிடேஷன் ஹால் வாசலில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் ஹிமாலயன் ஆசிரம் சத்கோல் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேய்டு பை வெட்னஸ்டே த 2nd day of February 2000 பை பி ராஜகோபாலாச்சாரி பிரசிடென்ட். நம்முடைய சாரிஜி மாஸ்டரால் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணப்பட்டது. இதில் வந்து இதை ஒட்டி வந்து மேலே ஒரு பகுதி போகிறது பாபுஜி நிலையம் போகிற வழி. இது வழியாக அப்படியே மெல்ல நம்ம அப்படியே வந்தோம்னா மெதுவாக வந்து கீழே வரும்போது மெடிடேஷன் ஹாலுக்கு போகிறவங்க எல்லாரும் அவங்க செப்பல்ஸ் இங்கே போடுறதுக்காக இங்கே ஒரு செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. மழைக்காலம் இந்த காலத்துலையும் அதுக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி அதை வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க. இதிலேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே மெடிடேஷன் ஹாலுக்கு வர்றவங்களுக்கான டாய்லெட் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த க்ரீன் கலர் பில்டிங், அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் வந்து ஆஃபீஸ், இந்த டொனேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கான ஒரு பகுதி. இதுலேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே கீழ் நோக்கி இறங்கி போனோம்னா அங்கே நமக்கு வந்து மாஸ்டர் காட்டேஜ் அங்கே இருக்குது. மாஸ்டர் காட்டேஜில் இது மாஸ்டர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அப்படியே மெதுவாக நடந்து வர்றோம். இந்த ரோட்டில் வந்து அப்படியே கீழே வந்தோம்னா வரும். இதில் வந்து இங்கே மேலே ஒரு பாதை மேலே போகுது. அந்த பாதை வந்து பாபுஜி நிலையத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதை. இங்கே அப்படியே கீழே இறங்கி வர்றோம். இறங்கி வரும்போது இங்கே வந்து இந்த ரோடு வந்து கீழே போகுது. கீழே போச்சுன்னா அங்கே வந்து மாஸ்டர் காட்டேஜ் ஆஃபீஸ், அதுக்கு எதிரில் தான் பாபுஜியோட சிலையும் அங்கே தான் இருக்குது. அந்த சிலைகளையும் நம்ம வந்து பாபுஜி சிலையும் அங்கே பார்க்க முடியும். சரௌண்டிங் வியூ மெடிடேஷன் போகிற பாதை. இதில் வந்து கீழே ஒரு பாதை ஒன்று போகும், அது வந்து லைப்ரரி போகிற பாதை. அப்படியே மெல்ல கீழ் நோக்கி வருகின்றோம். இதுதான் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் தான் வந்து டொனேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ். அப்படியே மெல்ல நடந்து வர்றோம். நடந்து வரும்போது இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு 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 பில்டிங், அதுதான் மாஸ்டரோட ஆஃபீஸ். அந்த மாஸ்டர் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அந்த மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு இது வந்து முன்னாடி மாஸ்டர் சார்ஜி மாஸ்டருக்காக இங்கேருந்து ஒரு இது ஹால்ட் பண்ணியிருப்பார். அது இப்போ மாஸ்டர் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் அது சிட்டிங் கொடுக்குற இடமாக இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதிரில் தான் இந்த ஆஃபீஸ் இது உள்ளே இப்போ வந்து சிட்டிங் இண்டிவிஜுவல் சிட்டிங் கொடுக்குற இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து அந்த பாபுஜியோட சிலை தெரியும். அந்த பாபுஜி சிலையில் இருந்து அப்படியே மெல்ல நடந்து வந்தோம்னா நமக்கு இங்கே இந்த நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கக்கூடிய லான்ச் ஏரியாவுக்கு நம்ம வந்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம தங்கியிருக்கக்கூடிய டார்மெட்ரி இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.